சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இன்று இடம்பெயர்கிறார். இது தொடர்பாக திருநள்ளாறிலிருந்து செய்தியாளர் ரகுமானும், துவாக்குடி திரு நெடுங்கலநாதர் கோவிலிலிருந்து சுரேஷ்குமாரும், நாகையிலிருந்து விஷ்ணுவும், திருச்சி பழூரிலிருந்து லெனினும் இணைந்திருக்கிறார்கள். இவர்களோடு பேசவிருக்கிறோம். அதற்கு முன்பாக சிறப்பு நேரலையில் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீயும் நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஜோதிடர் பாலாஜி ஹாசனும் இணைய இருக்கிறார். முன்னதாக திருநள்ளார் கோவிலில் தற்போது என்ன நடக்கிறது என்பதைத்தான் நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சனி பெயர்ச்சி விழாவை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநள்ளாறிலிருந்து வரும் காட்சியைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீயிடம் நாம் பேசலாம். வணக்கம் மேடம். சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? நவகிரகங்களில் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகிறவர் சனி பகவான். எல்லாரும் ரொம்ப பயப்படுறது சனி பகவானுடைய பெயர்ச்சியை பார்த்துதான். எனக்கு 7.5 சனி, எனக்கு அஷ்டம சனி, எனக்கு ஜென்ம சனி, எனக்கு கண்டக சனி, எனக்கு அர்த்தாஷ்டம சனி. பொதுவாவே பேசும்போது சொல்லுவாங்க, எனக்கு இப்ப 7.5 நடக்குது, எனக்கு இப்ப நேரம் சரியில்லை, நான் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சனிய பார்த்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு இல்லையா? சனி பகவான் நீதிமான். நம்ம புதிய தலைமுறை வாயிலாக திருநள்ளாறு காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரும் தப்ப முடியாது. அவரவர் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப, கர்ம வினைக்கு ஏற்ப அதை திருப்பி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். எல்லாரும் சொல்லுவாங்க சனி கஷ்டப்படுத்துறாரு, சனி கஷ்டப்படுத்துறாரு. அவரு கஷ்டப்படுத்தல. நாம எப்படி இருக்கணும் அப்படின்றத பொறுத்துதான், எப்படி வாழணும், எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்துதான் சனி பகவான் நமக்கு கொடுக்கிறார். நல்லது செஞ்சா யாருமே சனியை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. ஏன் பொதுவா சனி பகவானுக்கு நவகிரகத்துல இவ்வளவு முக்கியத்துவம்னா, லஞ்சம் வாங்காத கிரகம், என்ன சொன்னாலும் சமாதானம் ஆகாத கிரகம். என்னை விட்டுடு, உனக்கு நான் அது பண்றேன் இது பண்றேன்னு என்ன சொன்னாலும் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப நீதி தவறாமல் அந்த தண்டனையை, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான். நீ இப்படி பண்ணல, அதனால உனக்கு இந்த கஷ்டம் வச்சுக்கோ என்று சொல்லக்கூடியவர். அதனாலதான் சனி பகவானை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. சனி பயிற்சி வருகிற போது ஏன் கோவில்கள்ல இவ்வளவு கூட்டம், மக்கள் ஏன் இப்படி குமிறாங்க அப்படின்னா, சனி பகவானே அடுத்த 2.5 வருஷம் எங்களை கஷ்டப்படுத்திடாது. தெரிஞ்சும் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். நம்ம வேணும்னு யாருமே தப்பு பண்றது இல்லை இல்லையா? அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த வினைகளை பொறுத்து எங்களை தண்டிக்காதே. ஏன் அப்படின்னா, சனி பகவானுக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. சிவபெருமான் நவகிரகங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார். இந்தாப்பா, இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்து வச்சுக்கோ, கணக்கு வச்சுக்கோ, அதை திருப்பி கொடுங்க. நம்ம தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், வார்த்தையால யாரையாவது கஷ்டப்படுத்தி இருக்கலாம், உதவி கேட்டப்ப இல்லைன்னு சொல்லிருக்கலாம், நியாயமா ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டியதை நாம அபகரிச்சிருக்கலாம். இப்படியான நம்முடைய தீவினைகளை எல்லாம் கணக்கு வைத்துக் கொண்டு அவருடைய காலம் வருகிற போது, சனி தசை வருகிற போது, சனி பெயர்ச்சி காலங்களில் திருப்பி தரக்கூடியவர் சனி பகவான் என்பதால் தான் மக்களுக்கு சனியின் மீது ஒரு பயம் இருக்கிறது. ரொம்ப முக்கியத்துவம். ஏன் அப்படின்னா, நமக்கு சனி என்ன கொடுக்க போறார், என்ன செய்வார், நம்முடைய வினையை நாம் திருப்பி பெற போகிறோம் என்பதால் தான் எல்லோருக்கும் சனி பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. இணைப்பில் இருங்க மேடம், தொடர்ந்து பேசலாம். ஜோதிடர் பாலாஜி ஹாசனும் நம்மோடு இணைந்து விட்டார். வணக்கம் சார். வணக்கம் சார். சனி பயிற்சி இவ்வளவு கவனம் பெறுவதற்கு என்ன காரணம் சார்? அதாவது சார், மொத்தம் 9 கோள்கள், அதுல 7 கோள்கள் பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சந்திரன், நட்சத்திர கோள்கள். 5 கோள்கள் தான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிளானட். அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு பகவான், சனி பகவான். இந்த 5 பிளானட் தான் பாத்தீங்கன்னா கோள்கள் என்ற அடிப்படையில் இருக்கிறது. சூரியன் ஒளிக்கிரகம், சந்திரன் என்பது ஒளிக்கிரகம், ராகு கேது என்பது நிழல் கிரகம். இதுல ஒரு ராசி கட்டத்தை அதிகபட்சமாக 2.5 ஆண்டு காலம் இருந்து பலன்களை கொடுக்கின்ற ஒரே கிரகம் சனி பகவான். இதனால்தான் சனி பகவானுக்கு அதிகமான முக்கியத்துவம் வருகிறது. நம்பர் 1. நம்பர் 2, சனி பகவான் கர்மக்காரகன் ஆகிறார். அதாவது காலபுருஷ தத்துவப்படி
சனி பகவான் 10ஆம் ராசிக்கு அதிபதி. அதாவது கர்மம் என்பது ஒருவருடைய ஜீவனத்தை குறிக்கிறது. ஒருவருடைய அவர் செய்த முன்வினைகள் பின்வினைகள் அதுக்குண்டான பாவ புண்ணியங்களை குறிக்கிறது. இதன் காரணமாக தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் மக்களால் பெரிதாக பார்க்கப்படுகிறது. அதன் மீது அதிக கவனம் பெறுகிறது. சுமதி மேடம் இணைப்புல இருக்கீங்க. இப்ப செய்தியாளர் சொல்லும்போது கேட்டிருப்பீங்க, சனி பகவான் எப்படி சனீஸ்வர பகனாக ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை அந்த பின்னணி எல்லாமே சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நீங்க சொல்ல வேண்டிய பெரும்பகுதி அவரு கூட சொல்லியிருக்கிறாரு. நம்ம நிறைய பார்க்கிறோம். அவர் சொல்லியிருந்தாலும் கூட திருநள்ளாறுடைய அந்த கோவில், ஏன்னா சனி பகவான் தொடர்புடைய கோவில்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கோவில்களை உதாரணமா சொல்ல முடியும். ஆனாலும் கூட பெரும்பாலான மக்கள் படையெடுக்கிறாங்கன்னா அது திருநள்ளாறு தான். அப்படி என்ன சிறப்புகள் அந்த கோவிலுக்கு இருக்கு? நிறைய பேரு சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர், சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் எங்கே ஈஸ்வரம் பட்டம் பெற்றார் என்பது ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். ஏனென்றால் அவருடைய பெயர் சனைச்சரன். சனைச்சரன் என்றால் மெதுவாக சஞ்சரிப்பவர் என்று பொருள். திரு பாலாஜி அவர்கள் சொன்னார் இல்லையா, நவகிரகங்கள்ல மெதுவாக பயிற்சியாக கூடிய கிரகம் சனி பகவான். சரிதான். சனைச்சரன் மக்கள் புழக்கத்துல சனீஸ்வர பகவான் சொல்றதை நம்ம பார்க்க தானே செய்யறோம். மக்கள் ஏத்துக்கிட்டாலே சரிதானே. சனைச்சரன் அதாவது ஈஸ்வரனுக்கு அடியாள் தான் சனி பகவானை தவிர ஈஸ்வரனுக்கு நிகரானவர் என்று தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது இல்லையா. ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக அதை விளக்கப்படுத்த வேண்டிய கடமையும் எனக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். சனைச்சரன் 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 என்று சொல்லி அது சனீஸ்வரன் என்று ஆனதாக எனக்கு வயதிலும் அனுபவத்திலும் மூத்த எத்தனையோ ஆன்மீக பெரியோர்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கம். எப்படி பார்த்தாலும் சனீஸ்வரன் மிக முக்கியமானவர், அதிலே மாற்று கருத்து இல்லை. சனைச்சரன் என்பதைத்தான் நாம் சனீஸ்வரன் என்று சொல்கிறோம். இந்த திருநள்ளாறுக்கு என்ன சிறப்பு? நிடத நாட்டு மன்னனாக இருந்தால் நளச்சக்கரவர்த்தி. சனி பகவான் அந்த நளச்சக்கரவர்த்தியை பிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறான். எத்தனை வருஷம் காத்து கொண்டு இருந்தான் தெரியுமா? 12 வருடங்கள். ஏன்? எந்த குறையுமே இல்ல நலன் கிட்ட. எப்ப சனி கஷ்டப்படுத்துவாரு? நம்ம கிட்ட குறை இருந்தாதானே கஷ்டப்படுத்துவாரு. நளச்சக்கரவர்த்தியை பிடிக்கிறதுக்காக சனி பகவான் 12 ஆண்டுகள் காத்துக்கொண்டே இருந்தார். ஒரு குறையும் உள்ள நலன் கிட்ட. அப்படி 12 வருடங்கள் காத்திருந்து நிடத நாட்டு மன்னனை நளச்சக்கரவர்த்தியை சனி பீடித்து அவன் ஆட்சியை இழக்கிறார். காதல் மனைவி சுயம்பரத்தில் தமயந்தி தேர்ந்தெடுத்தவன் நளச்சக்கரவர்த்தி. மனைவியை பிரிகிறான், குழந்தைகளை பிரிகிறான். அவனுடைய உருவமே மாறுது. சில பேருக்கு பாருங்க, எப்படி இருந்தீங்க எப்படி மாறிட்டீங்கன்னு சொல்லுவோம்ல, அப்படி அவனுடைய உருவமே மாறி போனது. இப்படியெல்லாம் நளன் கஷ்டப்பட்ட போது நாரதர் சொல்ற, நீ தீர்த்த யாத்திரை போ, முக்கியமான கோவில்களுக்கு எல்லாம் நீ போ என்று சொல்ல நாரதர் அறிவுரைப்படி பல கோவில்களுக்கு வருகிறார். நளன் அப்படி வந்த கோவில்கள் ஒன்று திருமுருகுன்றம், விருத்தாச்சலம். அங்க இருக்கக்கூடிய பழமலை நாதரையும் விருத்தாம்பிகையும் வழிபாடு செய்கிற போது பரத்வாஜ மகரிஷி நளனை ஆட்சிப்படுத்துகிறார். என்ன சொல்றார்? தர்பாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுனா சனி பகவானால் உனக்கு ஏற்பட்ட இன்னல்கள் தீரும். ஆட்சியை இழந்துட்டப்பா, நீ யாரு? மன்னன் நீ, நிடத நாட்டு மன்னன் நீ. எப்படியெல்லாம் இருந்தவன், அரண்மனையில இருந்தவன், இன்னைக்கு காட்டுல மாற்று துணிக்கு வழி இல்லாம கஷ்டப்படுற, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற. சனி வந்தா இப்படிதான் கஷ்டப்படுவாங்க. இதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? தர்பாரண்யத்துல இருக்கிறாரே சிவபெருமான், அவரை போய் கும்பிடு என்று பரத்வாஜ மகரிஷி சொல்ல, பிறகு நளன் இங்கே வந்து வழிபாடு செய்கிறான். தர்பை என்றால் புல், தர்பை என்றால் புல். அந்த புல் காடாக இருந்தது, தர்பை ஆரண்யமாக இருந்தது. ஒரு தகவலை கதையாக சொல்லும் பொழுது எவ்வளவு எளிமையாக சென்று சேருமோ அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம அந்த கதையையும் கேட்கலாம். திரு பாலாஜி ஹசன், இந்த சனி பெயர்ச்சியால யாருக்கெல்லாம் பலன்? எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா நோக்கம். ஆனாலும் கூட சனி பெயர்ச்சி வரும்போது உடனே யார் யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க சொல்லுங்க, யார் யாருக்கெல்லாம் அதிகமான நன்மை இருக்கு? அதாவது சார், நன்மை என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு அஷ்டம சனி முடிகிறது. அதன் காரணமாக அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு அவர்களுக்கு அஷ்டம சனியால் ஏற்பட்ட தொந்தரவுகள் இனி மெல்ல குறைய போகிறது. அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம். 2வது, தனுசு ராசிக்கு 7.5 சனியினுடைய பிடியிலிருந்து அஷ்டம சனி முழுமையாக 7.5 சனி முடிகிறது. அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலம், ஒரு அற்புதமான காலமாக தான் நாம் பார்க்க முடியும். எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த 7.5 சனியினுடைய பெயர்ச்சி, இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மிகுந்த நன்மையை தரப்போகிறது.
இதைவிட 100க்கு 100 விழுக்காடு உண்மை என்று சொல்ல வேண்டும் என்றால், கும்பராசியில் யாருடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன் இவர்களெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு 100% உண்மையான நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள். சிறப்பு. சுமதி மேடம், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு கதையை, சனி பெயர்ச்சி வரும் பொழுது எப்படிப்பட்ட மன்னனாக இருந்தாலும் கூட ஏழ்மை வரும், அது இக்கட்டான சூழலை சந்திக்க வேண்டிய தருணம் வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த கதையை நீங்க தொடர வேண்டியது இருக்கு. இப்போ திருநள்ளாறு கோவில்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு நிமிடத்தில் சனி பெயர்ச்சி நிகழ்வு நடைபெற இருப்பதாக நமக்கு தெரிகிறது. அதற்கான ஏற்பாடுகள் கோவிலில் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சனி பெயர்ச்சி அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீபாராதனை காட்டப்படும் காட்சியினை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சனி பெயர்ச்சி நிகழ்வு நடந்திருக்கிறது. கடவுளுக்கு தீபாராதனை காட்டப்படும் காட்சியை பார்த்தோம். எல்லோரும் ஒரு சேர இறைவனை வணங்கும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநள்ளாறு நேரில் சென்று இந்த காட்சியை காண முடியாதவர்களுக்கு புதிய தலைமுறை வாயிலாக அதை பார்க்கும் வாய்ப்பும் கிட்டியிருக்கிறது. பல்வேறு சூழல்களால் நேரடியாக கோவிலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடும். ஆனாலும் இங்கிருந்து கடவுளை வணங்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. சுமதி, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க குறிப்பா அந்த கதை, இப்போ என்ன நடக்குது, குறிப்பா அந்த பெயர்ச்சி அப்படின்றத பாக்குறதுக்கு தான் ரொம்ப விரும்புவாங்களா மக்கள்? நிச்சயமாக. முக்கியமா வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பெயர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனுசு ராசி நேயர்கள் தான் ரொம்ப ஆவலா இந்த சனி பெயர்ச்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இப்போது கும்பத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகியிருக்கிறார். சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நலனை ஆட்சிப்படுத்திய ஒரு தீபாராதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். சனி பகவான் ஆயுள்காரகன், தொழில்காரகன். அவனுக்கு தீபாராதனை அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீரினை உண்டெழு மேகவண்ணா போற்றி, நெடுந்தடத்தில் ஒரு கமல கண்ணா போற்றி, சூரியன் தன் தவத்தில் வரு பாலா போற்றி, தூய நவ கிரகத்துள் மேலா போற்றி, காரி என்னும் பேர்கொள் உபகாரா போற்றி, காசினியில் கீர்த்தி பெற்ற தீரா போற்றி, மூறிக்கொள்ளும் நோய் முகவா முடவா சனி பகவானே போற்றி போற்றி என்று சனி பகவானுடைய தோத்திர பாடல் நமக்கு சொல்கிறது. சூடாமணி சீனுவாச்சாரி தன்னுடைய புத்தகத்தில் சனி பகவான் வரலாறும் திருநள்ளாறும் பரிகார மகிமையும் என்று எழுதி அந்த நூலில் சொல்கிறார். ஒருவர் தெரு கோடியில் இருக்கிற ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகணும்னா சனி நினைச்சு ஆக்கிடுவார். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தெரு கோடிக்கு கொண்டு வரணும்னாலும் சனி பகவான் அதை செய்து விடுவார். அவரவர் கர்ம வினைப்படி அப்படின்னு சூடாமணி சீனுவாச்சாரி அவர்தான் திருநள்ளாறினுடைய வரலாறு, சனி பகவானுடைய வரலாறு, பரிகார மகிமை இதையெல்லாம் நமக்கு எழுதியவர். அவர் இந்த நூலிலே குறிப்பிடுகிறார். திருநள்ளாறிலே இருக்கக்கூடிய சனி பகவான் நலனுக்கு அவன் இழந்த ஆட்சி திரும்ப கிடைப்பதற்கு காரணமான சனி பகவான். இங்கே இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டுத்தான் நலன் இழந்த ஆட்சியை திரும்ப பெற்றான். வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் கிடைக்க வேண்டுமோ, நமக்கான பதவி உயர்வு, செல்வ வளம், பொருளாதார உயர்வு அனைத்தையும் சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார். கவிஞர் பூவை அமுதன் அவர்கள் சனி பகவானுக்கு ஒரு சுப்ரபாதம் எழுதியிருக்கிறார். வழக்கமா சுப்ரபாதம் நம்ம பெருமாளுக்கு பாடுவோம் இல்லையா?
சனி பகவானுக்கே ஒரு சுப்ரபாதம் எழுதியவர் கவிஞர் பூவை அமுதன். அந்த சனி பகவானுக்கு தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முனிவர்கள், தேவர்கள், ஏனை மூர்த்திகள் முதலானோர்கள், மனிதர்கள் சகல வாழ்வும் உன் மகிமையெல்லாம் பேருவோம். சனி பகவானே, உன் மகிமை இல்லாம ஒருத்தருக்கு உயர்வு கிடைச்சிருமா? நீ மனசு வச்சாதானே கிடைக்கும். கனிவுள்ள தெய்வம் நீயே, கொஞ்சம் கனிவு காட்டுப்பா. கதிர் சேயே, சூரியனுடைய பிள்ளையே, காகம் ஏறும் சனியே, உன்னை துதித்தேன் தமையனேற்கு அருள் செய்வாயே என்று பாடிய பாடல். சனி பகவானுக்கு என்று இருக்கக்கூடிய சுப்ரபாதம், சனி பகவானுக்கு என்று இருக்கக்கூடிய தோத்திர பாடல்கள் நிறைய உண்டு. சனி பகவானை வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஆயுள் வேணும்னா சனியை கும்பிடணும், தொழில்ல நல்ல விருத்தி வேணும்னா சனி பகவானை கும்பிட வேண்டும். அவருக்கு திருநள்ளாறிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தீபாராதனை உள்ளிட்ட பூஜை முறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சனியால கஷ்டப்படுறவங்க திருநள்ளாறிலே ஞானசம்பந்த பெருமான் பாடிய பச்சை பதிகத்தை பாராயணம் பண்ணும். இந்த பாராயணத்தை பாடி அங்க பண்ணும்போது அது கூடுதலான பலன் கிடைக்கும் அப்படின்றது நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. பாலாஜி, நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த நாள்ல வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு பயப்படவே தேவையில்லை, எதுவுமே நம்ம வித்தியாசமா யோசிக்க தேவையில்லை, எல்லாமே நல்லா தான் நடக்கும், அதை நோக்கியே போகலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. ஏழரை சனி அப்படின்றதான் எல்லாருமே யதார்த்தமா பேசுற சொல். அப்படின்னா என்ன? அதாவது சார், ஒருவருடைய ஜென்ம ராசியிலிருந்து சனி பகவான் மேலே, அதாவது முதல் ராசியில் இருந்தாலும் ஜென்ம ராசியில் இருந்தாலும் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அது ஏழரை சனி சார். இதற்கு ஒரு பாடல் வந்து பட்டினத்தார் பாடியிருக்கிறார். சனி பகவானை தலையில் சுமக்கலாம், சனி பகவானை காலில் தள்ளலாம், ஆனால் சனி பகவானை நெஞ்சில் சுமக்க முடியாது என்பார்கள் சார். அதாவது சனி பகவான் எப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப மீனராசிக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏழரை சனியுடைய முதல் பகுதி, முதல் 2.5 ஆண்டு காலம். அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது விரைச்சனி என்பார்கள். அது வந்து கால் சனி அப்படிம்பாங்க, தலைச்சனிம்பாங்க, அதாவது தலையில சுமந்துக்கலாம். மகர ராசிக்கு ஏற்பட்டிருக்கிறது வந்து காலில் தள்ளக்கூடிய பின்னோக்கிய கடைசி 2.5 ஆண்டு கால சனி அப்படின்னு சொல்லுவாங்க சார். நடுப்புற இருக்கு பாத்தீங்களா, கும்பராசிக்கு முழுமையான ஜென்மராசி இப்ப மாறி இருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாறின ஜென்மராசிக்கு ஏற்படுகின்ற கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய சனிதான் அதிகமான தாக்கத்தை ஏற்படும் சொல்றது ஜோதிட விதி சார். ஆனால் அதே கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரனுடன் சேர்ந்து குருவா பகவானோ சந்திரனும் சேர்ந்து சுக்கர பகவானும் இருக்கும் பொழுது அந்த இருவருமே, குருவும் சுக்கரனும் சனி பகவானுக்கு நன்மை தரக்கூடிய நட்பு கிரகங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதன் மீது சனி பகவான் செல்லும் பொழுது மிகுந்த நன்மையான பலன்களையும், மிகுந்த அந்த பாத்தீங்கன்னா குருவோடைய ஆதிக்கம் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம், குழந்தை ப்ரமோஷன், செல்வாக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில பிறப்பு ஜாதகத்துல சுக்கரன் இருக்கவங்களுக்கு திருமணம், கல்யாணம், வீடு வாகனம், அதே மாதிரி நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இது போன்ற நன்மையான பலன்கள்லாம் ஏற்படும். அதாவது கும்பராசியில் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரனோ சனியோ குருவோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகுந்த நன்மையையும் மிகுந்த நல்ல பலனையும் தான் தருவோம். இதுவே மாறாக தனுசு ராசிக்கு நல்ல மாதிரி பலன்கள் நாம் சொல்றோம். இதுவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கும்பராசியில ஒருவேளை செவ்வாயோ அல்லது ராகு கேதுவோ இருக்கும் பொழுது அடுத்த 2.5 ஆண்டு காலம் மிக சோதனையாக இருக்கும். ஏன்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் செவ்வாய்க்கும் சனி பகவான் பகை கிரகம். அந்த பகை கிரகம் ஒருவர் சுய ஜாதகத்தில் கும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த கும்பத்தில் சனி பகவான் செல்லும் போது அவர்களுக்கு கடுமையான தீய பலன்களை தருவாங்க. இதனாலதான் பொது பலன் சரியா வரல அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் நினைக்கிறாங்க. பட் ஆனால் நன்மையான பலன் தான் இந்த சனி பகவானால் வரப்போகிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. மேடம், சனி பகவானுக்குரிய தமிழ் மந்திரம் நிறைய இருக்கும் இல்லையா, அது பத்தி சொல்ல முடியுமா? சனி பகவானுக்குரிய மந்திரம், அவரை புகழ்ந்து பாடுறது, அவருக்கான பாடல்கள். சனி பகவான் ரொம்ப சிரமப்படுத்துறாரு, கஷ்டப்படுத்துறாரு, இல்ல சனி நமக்கு அருள் செய்யணும்னா இதே திருநள்ளாறில் ஞானசம்பந்த பெருமான் பாடிய பச்சை பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும். ஞானத்தின் திருவுருவை, நான்மறையின் தனித்துணையை, வானத்தின் மிசையின்றி மண்ணில் வந்த மதிக்கொழுந்தை, தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தூக்கும் கானத்தின் எழுப்பிறப்பை கண்களிப்ப கண்டார்கள் என்று ஞானசம்பந்த பெருமானை பற்றி பாடினாரே சேர்க்கிறார். அந்த ஞானசம்பந்த பெருமான் திருநள்ளாறில் பாடிய பதிகத்திற்கு பச்சை பதிகம் என்று பெயர். போகம் ஆர்த்த பூன் முழையால் தன்னோடு பொன்னகலம் பாகம் ஆர்த்த பைங்கன்கள் ஏற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோல்வுடைய கோவன ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த திருநள்ளாறு திருத்தலத்தில் பாடிய பச்சை பதிகத்தை யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சனியால் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் என்பது சத்தியமான உண்மை. அதே போல
சனி ஸ்தோத்திரம், தசரத சனி ஸ்தோத்திரம்னு உண்டு. தசரத சக்கரவர்த்தி உருவாக்கி கொடுத்ததாக சொல்லப்படுகிற அந்த தசரத சனி ஸ்தோத்திரத்தை சொல்கிற போது நிச்சயமாக சனி பகவானால் நமக்கு நன்மைதான் ஏற்படும். இந்த சனிக்கு என்ன பரிகாரம்? ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் எள் தீபம் போடுறோம்ல, அது செஞ்சா போதுமா? இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதும் ஏழை மாணவர்கள் படிக்க உதவி செய்வதும் தான் சனி பகவானுக்குரிய மிக முக்கியமான பரிகாரங்கள். ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு கால் அடிபட்டு யமன் காலால் அடிக்க கால் நடக்க முடியாமல் பாதிக்கப்பட்டிருப்பவர் சனி பகவான். அதனால யாரெல்லாம் கால் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிற போது நிச்சயமாக சனி பகவான் நமக்கு அருள் செய்வார். வணங்குறதுக்கான வழி வாய்ப்பு அப்படின்னா மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கல்வி உதவி செய்ய வேண்டும். அதுதான் இறைவனை அடைவதற்கான, குறிப்பாக சனி பகவானை அடைவதற்கான வழி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. பாலாஜி, நீங்கள் குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகும்போது இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் நிகழும், அவங்க என்னவெல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு? சார், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு 7ரை சனியுடைய முதல் 5 ஆண்டு காலம் முடியுது சார். இது அவர்களுக்கு ஒரு நல்ல வாரியான விஷயங்கள், நல்ல விதமான பலன்களை அனுபவிக்க போறாங்க. அவர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில், அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செல்வதாக ஐதீகம். இதனால அடுத்த 2.5 ஆண்டு காலத்துக்கு குழந்தை விஷயம் முயற்சி பண்றவங்க தாமதிக்காம முயற்சி பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த 2.5 ஆண்டு காலத்துக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர்கள் சின்ன வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் மிக நிதானமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு 30 வயசுல இருக்கவங்களுக்கு இது முதல் சனி என்றால் கடந்த 30 ஆண்டு காலமாக சந்திக்காத மன உளைச்சலையும் மன விரக்தியையும் மன அழுத்தத்தையும் அடுத்த 2.5 ஆண்டு காலம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அவர்கள் எதிலும் நிதானம், எதிலும் விவேகம், எதிலும் பொறுமையாக செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்துல பார்த்து செய்யணும். எந்த இடத்துலயும் வாக்குறுதிகள் தரக்கூடாது. நான் இதை பண்றேன், நான் இதை செய்யறேன், இது என்னால செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள் தராம அந்த விஷயத்தை அணுகினாலே உங்களுக்கு பாதியான வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் புதுமண தம்பதிகளுக்கு இப்ப கும்பராசியில பிறந்த பெண்ணோ அல்லது கும்பராசியில பிறந்த ஆணோ சமீபத்துல திருமணம் ஆயிருக்காங்க அப்படின்னா அவர்கள் இந்த காலகட்டத்தில் சின்ன சண்டை வந்தா கூட அது பெருசுபடுத்தி அதனால பிரிவினை வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அவர்கள் தான், கும்பராசிக்காரர்கள் தான் இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே அவர்கள் தான் மிகுந்த ஜாக்கிரதையாகவும் நிதானத்தை கடைபிடித்து வாயில் எந்த விதமான குரோதமான, வன்மமான, கோபமான, எந்த விதமான விரக்தியான வார்த்தையும் பார்ட்னர்கிட்டையோ அம்மா அப்பா கிட்டையோ காட்டாம, குழந்தைகிட்ட காட்டாம, தன்னுடைய சுற்றம், தன்னுடைய நட்பு என சமுதாயத்தில் அனைவரிடம் பார்த்து பேசினாலே இந்த சனியினுடைய தாக்கம் பெரிதாக பாதிக்காது. கும்பராசியில் இருக்கவங்க பெருசா ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை. ரொம்ப எளிமையான விஷயம் தான். கொஞ்சம் பொறுமையாக எதையும் அணுக வேண்டும், அவ்வளவுதான். வேற எதுவுமே பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்றதான் நீங்க சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. சுமதி மேடம், நீங்க சொல்லும்போது இந்த கோவில் இல்லாம இன்னும் கூட நிறைய கோவில்கள்லாம் இருக்கு, அதை பத்தியும் நம்ம நிறைய பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிங்க. அதுல குறிப்பா திருக்கொல்லிக்கோடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலை பத்தி சொல்லியே ஆகணும்னு சொன்னீங்க. அப்படி என்ன சிறப்பு அந்த கோவில்? திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி சரியில்லையோ அவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய கோவில் திருக்கொள்ளிக்காடு. அதெல்லாம் கொள்ளிக்காடு அக்னி பகவான் வழிபட்ட ஸ்தலம். அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரே அக்னீஸ்வரர். அம்பாளுக்கு பேர் என்ன தெரியுமா? பஞ்சினும் மெல்லடியாள். பஞ்சை எவ்வளவு மென்மையா இருக்கும், அந்த பஞ்சை விட மென்மையான பாதத்தை உடையவள் அங்க இருக்கக்கூடிய அம்பிகை. மிருது பாத நாயகின்னு பேர். இந்த திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில்ல சனி பகவானுக்கு என்ன சிறப்புனா கையில கலப்பையோட இருப்பார். கலப்பை இருக்கிற இடத்துல விளைச்சல் அதிகமா இருக்கும். விளைச்சல் அதிகமாக இருந்தால் பொருள் அதிகமாக சேரும். யாருக்கெல்லாம் தொழில்ல பிரச்சனையோ, புதிய தலைமுறை வாயிலாக இந்த செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் தொழில்ல நஷ்டம், தொழில் விருத்தி ஆகல, ரொம்ப கஷ்டப்படுறோம்னா அவர்கள் கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில். அங்க இருக்கக்கூடிய சனி பகவான் கையில் கலப்பையோடு காக்கை கொடியோடு இருப்பார். எதிரில பைரவர் இருப்பார். பைரவருக்கு கட்டுப்பட்ட சனி பகவானா இருப்பார். சனி பகவானுக்கு யாரு தலைவர்? பைரவர் தான். இங்க நேர சனி பகவான் சன்னிதிக்கு நேர பைரவரை பார்க்கலாம். பைரவர் இவங்களை கஷ்டப்படுத்தாதன்னு சொன்னா அதை கேட்கிற சனி பகவானாக அவர் இருக்கிறார். பக்கத்திலேயே மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. மகாலட்சுமி தாயாரின் யோகத்தை வாங்கி தரக்கூடிய சனி பகவானாக திருக்கொள்ளிக்காட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறார். அங்கே சிவபெருமானுக்கு பெயர் அக்னீஸ்வரர். அம்பாளினுடைய திருநாமம் மிருது பாத நாயகி. கொள்ளிக்காடு, கொள்ளினா நெருப்பு, அக்னி. அந்த நெருப்பு காடாக இருந்த ஊர்
அதனால்தான் அந்த ஊருக்கு பேரு திருக்கொள்ளிக்காடு. அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் பைரவரையும் மிக முக்கியமாக அங்கே பொங்கு சனீஸ்வரராக இருக்கக்கூடிய சனி பகவானையும் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக சனி பகவானுடைய அருள் நிறைய கிடைக்கும். பொதுவா இந்த சனி தசையில தான் நான் நல்லா வந்தேன், சனி தசையில தான் நான் நிறைய கோடிகளை சம்பாதிச்சேன்னு சொன்னவங்களை நான் பார்த்திருக்கேன். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நிச்சயமாக கொடுப்பார். அப்போ எனக்கு சனி உதவி செய்யணும், சனியால என்னுடைய தொழில் வளர்ச்சி வேணும், பொருளாதாரம் உயரணும், அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில். சனி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. நீங்க முடிக்கும் பொழுது சொல்லியிருக்கீங்க, பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னா எல்லார் மத்தியிலும் ஒரு அச்சம் இருக்கும். இதை பத்தி பார்க்குற, இதை பத்தி பேசிட்டு இருக்கிற, இதை நம்புகின்ற எல்லாருக்குமே கொஞ்சம் தூரமாவே இருப்போம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா சனி கொடுப்பார்னு சொல்லியிருக்காங்க சுமதி மேடம். பாலாஜி நீங்க சொல்லுங்க, சனி கொடுப்பார்னு சொல்றாங்க, பொதுவா அச்சம் இருக்குமே, இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? சுமதி மேடம் சொன்னது 100% கரெக்ட். அதாவது சனி பகவான் ஒரு சுயஜாதகத்தில் நல்ல இடத்தில் அமர்ந்தால் நிச்சயமாக அவர் கொடுக்கத்தான் செய்வார். அதே மாதிரி திருக்கொள்ளிக்காடு பத்தி அவங்க மேடம் சொல்லியிருந்தாங்க. சனி பகவானுக்கு தமிழ்நாட்டில் 12 கோயில்கள் உள்ளன. அதாவது 12 அதாவது ஒரு சனி பகவான் எந்தெந்த ராசியில் அமர்கிறார்களோ அந்தந்த ராசிக்குரிய கோயில்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் மேஷ ராசியில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆரணி பக்கத்துல ஏரிக்குப்பம்ன்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அங்க போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். ரிஷபத்துல சுய ஜாதகத்துல சனீஸ்வரர் இருக்கவங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய கோயில்ல இருக்கக்கூடிய சனி பகவானை கூப்பிடும் போது அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் பக்கத்துல கல்பட்டுன்ற ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய சனீஸ்வரரை கும்பிடும் போது அவர்களுக்கு நல்ல மாற்றம் வருவதை கண்கூட பார்க்கலாம். கடகராசியில் சுய ஜாதகத்தில் சனீஸ்வரர் இருப்பவர்களுக்கு திருவானைக்காவல் அங்க உள்ள சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது நல்ல மாற்றம் வருகிறது. சிம்ம ராசியில் சுய ஜாதகத்தில் சனி பகவான் இருப்பவர்களுக்கு ஸ்ரீ வாஞ்சியம் அந்த கோயில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வழிபட்ட உடனே நல்ல மாற்றம் வருது. கன்னியா ராசியில் பிறந்தவர்களுக்கு திருவையாறு இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய சனி பகவானை கும்பிடும் பொழுது நல்ல மாற்றம் வருது. சுய ஜாதகத்தில் சனி பகவான் யாருடைய ஜாதகத்தில் துலாம் ராசியில் இருக்கிறாரோ அவர்கள் தான் திருநள்ளாறு சிறப்பை தரும். மற்ற ராசிக்காரங்க 12 ராசிக்காரங்களும் போறதுனால அவர்களுக்கு அங்க முன்னேற்றம் வராது. சில பேர் போயிட்டு வந்தப்பறம் நல்லா இருக்கும்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்தில் சனி பகவான் துலா ராசியில இருக்கும். ரொம்ப விருச்சக ராசியில இருக்கவங்களுக்கு திருக்கொள்ளிக்காடு மேடம் சொன்ன சுமதி மேடம் சொன்னது. தனுசு ராசியில இருப்பவர்களுக்கு சனி பகவான் சுய ஜாதகத்தில் தனுசு ராசியில இருந்தாங்கன்னா கொடுமுடி கரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஈரோடுக்கும் கரூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கொடுமுடி போயிட்டு வந்தப்பறம் நல்ல மாற்றம் வரும். மகரத்தில் சுய ஜாதகத்தில் சனீஸ்வரர் அந்த 90 கிட்ஸ்லாம் இருக்கவங்களை பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு சனீஸ்வரர் பார்க்கும்போது நல்ல மாற்றம் வருகிறது. கும்பராசிக்கு இப்ப சனி பகவான் வந்திருக்கிறார். இங்க நாமக்கல் மாவட்டம் அசல தீபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு பொழுது அவர்களுக்கு நல்ல மாற்றம் வருகிறது. மீனராசியில் சுயஜாதகத்தில் சனீஸ்வரர் இருப்பவர்களுக்கு தேனி மாவட்டம் குச்சானூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல மாற்றம் வருகிறது. சில பேர் சொல்றாங்க சனி பகவான் நான் சனீஸ்வரர் திருநள்ளாறு போனேன், ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்க சுய ஜாதகத்தில் துலாம் ராசியில் இருந்தால் தான் நாங்க நல்ல மாற்றம் வரும். துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம், அதனால அங்க சனி பகவானுடைய கோயிலாக அங்க பிரசித்தி பெற்றது. ஆனால் 12 ராசிகளில் எங்கு சனி பகவான் இருந்தாலும் அங்கு அதற்குரிய கோயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிவதாசன் அவர்களால். இல்ல நீங்க சொல்லும்போது தொடர்ச்சியா வேணும். இப்போ நீங்க சொன்னீங்க கும்பராசியில் இருக்கவங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும், எதுக்குமே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க. குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் வந்து இதை பத்தின ஒரு சிந்தனை இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம தேவைப்பட்டிருக்கு. அதே மாதிரி வயதில் பெரியவர்கள் இதெல்லாம் கையாளணும் அப்படின்ற மாதிரி எந்த சூழலும் இல்லாம இப்போ தன்னுடைய வாழ்க்கையில ஓய்வு மட்டுமே விரும்புகின்ற வயதானவர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி இதை கடப்பாங்க? அற்புதமான கேள்வி சார். அதாவது 3 செட்டப். ஒருத்தருக்கு சிறு வயதுல ஒரு 30 வயசுக்குள்ள வருகின்ற சனி பகவான் முதற்கட்ட சனி, அவர்களுக்கு இந்த நேரத்தில் கல்வி மந்தமாகும். இதுவே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குழந்தைன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. அவர்களுடைய சுபபலனா இருந்தால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏற்படும். அதற்கு தீமையான பலன்கள் என்றால் அவங்க பொருளாதாரத்துல கஷ்டப்படுவாங்க. அவங்களதான் குழந்தைங்களை எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, எந்த பிரிகாஷனும் தேவையில்லை. ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கு அவங்களுக்கு இப்ப கும்பராசியில பிறந்திருக்காங்க, முதல் சனி 7.5 சனி என்றால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல நண்பர்கள் அவர்களை விட்டு பிரிவார்கள், நல்ல நண்பர்கள் அவர்களை விட்டு பிரிவார்கள். படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படும், வாதியார்களுடன் வாக்குவாதம் ஏற்படும், அதனால சப்ஜெக்ட் பிடிக்காம போவோம். இந்த நேரத்தில் கோபத்தை தவிர்த்து நல்ல நண்பர்களுடன் பழக்கத்தை அதிகப்படுத்தி தீமையான பலன்களை தருகின்ற கெட்ட பழக்கங்களை குறைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் இழிப்புடன் படிக்க வேண்டும். 2வது கட்ட சனி என்ன பண்ணுவார்கள் என்றால் இவர்தான் தொழிலில் கை வைப்பார்கள். தப்பான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க வைத்து அதன் மூலமாக பின்விளைவு எடுப்பாங்க. இந்த நேரத்துல கூட்டு தொழில் சேரக்கூடாது. 2வது சனி, அதாவது 40 வயசுல இருந்து 35 வயசுல இருந்து ஒரு 60 வயசுக்குள்ள வரக்கூடிய 2வது கூட்டு சனி. இதுல என்ன பண்ணும்னா உறவுகளை பிரிக்கும். நம்மள நல்ல உறவுகள்கிட்ட கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிரிக்க வைக்கும். இந்த நேரத்தில் வார்த்தைகளில் கவனம் தேவை.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல தொழில் முதலீடுகள் ரொம்ப கவனம் தேவை, பார்ட்னர்ஷிப் சேர்க்கறதுல கவனம் தேவை. இந்த நேரத்துல வேலையை விட்டு வேற வேலை மாறுறது, இருக்கிற ஜாபை குயிட் பண்ணி ப்ரமோஷனுக்காக மாறுறது, இது மாதிரி வேலைகள் எடுக்கும் போது நிதானம் தேவை. 3வது சுற்று சனி என்ன செய்யும் என்றால் ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெத்தவங்களை கஷ்டப்படுத்துவாங்க, பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவாங்க. பிள்ளைகளுக்கு வந்து அவங்க எடுக்கிற முடிவு சரின்னு நினைச்சு அவங்க நடைமுறை, அதாவது ஜெனரேஷன் கேப் தெரியாம இவங்க பிடிச்ச முடிவுகளுக்கு 3 கால்னு சொல்லி பிள்ளைகளுக்கு இவர்கள் மேல் கோபம் வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் செயல்பாடுகள் இருக்கும். பிள்ளைகளே என்னடா அப்பனா இவன் அம்மாவா இவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க வந்து பிடிவாதமா இருப்பாங்க. இதன் மூலமாக பிள்ளைகளிடத்து ஒரு பிரிவினை வரும். உடல்நிலை பாதிப்பு வந்தா பிள்ளைகள்கிட்ட சொல்றத கௌரவம் பார்ப்பாங்க. சில நேரங்கள்ல இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுத்துட்டு திருப்பி எழுதி வாங்கிப்பாங்க. என்னடா இவங்க பெத்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் துரோகம் பண்றாங்களேன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பண்ணவில்லை, அவர்களுக்கு இருக்கின்ற இந்த 7.5 சனி அவர்களை அந்த மாதிரி செய்ய வைக்கும். அதனால வயதானவர்கள் பிள்ளைகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கணும். ஏன்னா காலம் மாறுது, காட்சிகள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது என்பதை புரிந்து கொண்டு பிள்ளைகளிடத்தில் நிர்வாகத்தை கொடுப்பதுதான் கடைசியா இருக்கக்கூடிய அந்த 60 வயதுக்கு மேற்பட்டு நடக்கின்ற சனி பகவான் சனி பயிற்சிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு அருமையான ரெமெடி. இந்த நாள் என்ன செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை செய்யறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற பதில் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையும் அவங்க யோசிக்கிறதுக்கான அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பாகவும் அது அமைஞ்சிருக்கும். சுமதி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், போகக்கூடாதுன்னு ஏதேனும் விசேஷ காரணம் இருக்கா இந்த நாள்ல எல்லாம் போகக்கூடாதுன்னு? சனி பகவான நம்ம எல்லாரும் அவரை போய் நம்ம பார்த்துட்டோம்னா கும்பிட்டுட்டோம்னா கஷ்டப்படுத்த மாட்டார்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மை என்ன தெரியுமா? திருநள்ளாறுன்றது சனி பகவான் கோவில்னே மக்கள் பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு பேரு சனி பகவான் கோவிலா? அது தர்பாரண்யேஸ்வரர் கோவில். நீங்க சனி பகவானை பார்க்கலாமா பார்க்க கூடாதான்றது அப்புறம். சனி பகவானுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானதான் முதல்ல போய் பார்க்கணும். அது மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னுடைய பதிவுகள்ல நான் தொடர்ந்து சொல்வேன், நீங்க திருநள்ளாறு போனீங்கன்னா சனி பகவான பாக்குறீங்களோ இல்லையோ அந்த சனி பகவானுக்கு தலைவன் யாரு? தர்பாரண்யேஸ்வரர் தான் முக்கியமா போய் பார்க்கணும். பார்க்கலாமா வேணாமா சனின்றது அப்புறம், முக்கியமா பார்க்கணும் யார? அந்த சனி பகவானுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர். நளனை ஆட்சிப்படுத்திய ஊர் திருநள்ளாறு. அந்த ஊர்ல வந்து நளன் யாரை கும்பிட்டான்? தர்பாரண்யேஸ்வரர் தானே கும்பிட்டான். அப்ப என்ன, நான் சனி பகவான் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகலாமானா போங்க, அந்த கோவில்ல சிவன் இருப்பார்ல. இப்ப திருக்கொள்ளிக்காடுல யாரு ரொம்ப விசேஷம்னா அக்னீஸ்வரர், சனி பகவானை வழிபட்ட சிவன். இங்க இருக்கக்கூடிய நலன் வழிபட்ட சிவன் இருக்கு, சிவலிங்கம் இருக்கு திருநள்ளாறுல. நல ஈஸ்வரன்னே பேரு. அந்த உள் சுற்று பிரகாரத்துல நீங்க பார்க்க முடியும். அப்படி கிரகங்களை நீங்கள் பார்ப்பதை விட, கிரகங்களை பார்க்கிறோம் பார்க்கல அது அடுத்த விஷயம், ஆனால் அந்த கிரகத்திற்கு தலைவனாக இருக்க எந்த கோவிலுக்கு போனாலும் சனி பகவான் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய கோவில்கள் தமிழ்நாட்டுல பல உண்டு. பட்டுக்கோட்டை விலங்குளம் அட்சயபுரீஸ்வரர் கோவிலாக இருக்கட்டும், திருவாத ஊராக இருக்கட்டும், சனி பகவான் தன்னுடைய வாதம் நீக்கிய ஸ்தலம் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகிற போது அங்கே பிரத்யேகமாக என்ன தெய்வம் இருக்கிறதோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம், அவரை பார்க்க வேண்டியது அவசியம் என்பதைத்தான் ஆன்மீக சொற்பொழிவாளராக நான் என்னுடைய பதிவுகளில் தொடர்ந்து மக்கள் கிட்ட வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். திருநள்ளாறு சனி பகவான் கோவில் அல்ல, அது தர்பாரண்யேஸ்வரர் கோவில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனி பகவானை பார்க்கணும் பார்க்கல பார்க்க கூடாது என்னன்னா, அவர் நமக்காக தண்டனையை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறார் இல்லையா? வா வா உனக்கு இந்த தண்டனை எல்லாம் வச்சிருக்கேன், நீ இந்த பாவம் பண்ணிருக்க, வா உனக்குதான் இந்த தண்டனை அவர் காத்துட்டு இருக்கும் போது நாம அவர் முன்னாடி போயினா நிச்சயமா அவர் நீதிமான், தண்டிக்கத்தான் செய்வார். ஆனால் அவருக்கு அந்த பணியை கொடுத்த சிவபெருமான போய் பார்க்கிற போது சரி சரி அவரை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சிவபெருமான் ஒரு வார்த்தை சொன்னால் சனி பகவான் நம்மை தண்டிக்க மாட்டார் என்றால் அவருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தெய்வத்தை போய் பார்ப்பதுதான் முக்கியம். ஈஸ்வரன் கோவில் அங்க போகும்பொழுது அப்படியே சனி பகவானையும் பார்க்க வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் நோக்கமா இருக்கணும் தவிர அது வந்து சனி பகவானுக்கு உரிய கோவில் அப்படின்றது எப்படி மாறி போச்சுன்றது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாலாஜி, நீங்க சொல்லுங்க. பொதுவா இப்போ நம்ம நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கவும் செய்யறோம். பிப்ரவரி மாதமே சனி பயிற்சி நடந்து விட்டது அப்படின்றாங்க. ஆனா 5/20 இன்றைக்கு தான் அந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கோவில்கள்ல விசேஷ பூஜைகள்லாம் நடக்குது. ஏன் இந்த குளறுபடி? உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் பிப்ரவரி ஏற்பட்டது, ஜனவரிக்கு இறுதி வாரம் ஏற்பட்ட சனி பகவான் தான் உண்மையான பெயர்ச்சி. அதுதான் திருக்கணிதப்படி. அப்ப பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இன்று வரை பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் சனி பகவான் ஜாதகத்தில் கும்பத்தில் தான் இருக்கும், மகரத்தில் இருக்காது. ஆனால் வாக்கியப்படி கோயில்களில் மூல ஆதார நூல்களை வைத்துக் கொண்டு இன்னும் பழைய மெத்தடையை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இந்த சனீஸ்வரர் கோயில்ல திருநள்ளாறுல. அதன் காரணமாக அவங்க ஐதீகத்தை உடைக்க மாட்டோம்னு பிரேக் பண்றாங்க. அதன் காரணமாக தான் இப்ப வராங்க. இன்னொரு காரணம் என்னவென்றால்
சங்கராச்சாரியார் அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் ஒரு ராசி கட்டத்திற்குள் சென்றாலே அதனுடைய முழுமையான பலன்கள் வருகிறது. ஆனால் திருநள்ளாறில் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அந்த ராசிக்குள்ள வந்துட்டு திரும்ப வக்கரமடைந்து திரும்ப பின்னோக்கி வந்து திரும்ப நிவர்த்தியாகி போனதுதான் சனி பயிற்சியாக பார்க்கிறார்கள். ஆனால் திருக்கணிதப்படி உண்மையாக ஜனவரி மாதம் கடைசி வாரம் ஏற்பட்ட சனி பயிற்சி தான் உண்மையாக சனி பயிற்சி. ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் சுயஜாதகத்தில் சனீஸ்வரன் கும்பத்தில் தான் இருக்கிறார். ஏற்கனவே கும்பராசிக்கு வந்து விட்டார். ஆனால் அவர் வக்கரமடைந்து மீண்டும் மகரத்தை நோக்கி சென்று இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் கும்பத்திற்குள் வடிவெடுத்து வைக்கிறார். இனிமே வக்கரம் அடைஞ்சு அவர் மகர ராசிக்கு போக மாட்டார். அந்த கான்செப்ட்ல அவங்க வந்து வாக்கிப்படி பின்பற்றாங்க. இதுதான் இந்த குழப்பத்திற்கான. ஆனால் துல்லிய முறைகள் இன்னும் நடைமுறையில துல்லியமாக ஜாதக பலன்கள் பார்க்கும் பொழுது, ஒரு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது திருக்கணித முறைதான் அற்புதமாக சரியாக வருகிறது என்பதுதான் உண்மை. பிப்ரவரி மாதமே அது நிகழ்ந்து விட்டது அப்படின்றதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுமதி மேடம், நீங்க சொல்லுங்க, இந்த சனி பகவானுடைய குணம் அப்படின்னாக்கா என்னென்னலாம் சொல்லுவீங்க? சனி பகவானுடைய நிறம் என்பது கருப்பு. குணம், அவருடைய குணம் என்பது தாமதம். அவருடைய சுவை என்பது கசப்பு. ஏன் குலதெய்வ கோவில்ல போய் பொங்கல் வைக்கிறாங்க, சக்கரை பொங்கல் வைக்கிற ஒரு வழக்கம் இருக்குல்ல? குலதெய்வ கோவில்ல போய் சக்கரை பொங்கல் தான் வைக்கணுமா? வேற சாம்பார் சாதம் எல்லாம் செய்யக்கூடாதுமா? ஏன் குலதெய்வ கோவில்ல சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க தெரியுமா? சனி பகவானுடைய சுவை என்பது கசப்பு. சனி நம்மளை சோதிக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையில எல்லாமே கசப்பாதான் நடக்கும். திருமண வாழ்க்கையில கசப்பு, தொழில்ல கசப்பு, நண்பர்களிடம் கசப்பு, எல்லா இடங்கள்லயும் ஒரு கசப்பான விஷயம் நடந்ததுன்னா அங்க சனி வேலை செய்யறன்னு அர்த்தம். அப்ப அதை யாரு சரி பண்ண முடியும்? கடவுள் தான் சரி பண்ண முடியும், குலதெய்வம் முக்கியமாக. அப்போ குலதெய்வ கோவிலுக்கு போய் இனிப்பை படைத்து இந்த கசப்பு சுவையை நீ மாத்தி கொடுப்பான். சனி பகவான் எங்களை கஷ்டப்படுத்துறார், அந்த கசப்பு சுவையை நீ மாற்றி கொடுன்னு வேண்டதுக்காக தான் குலதெய்வ கோவில்ல சர்க்கரை பொங்கல் வைக்கிற முறையே வந்தது. அவருக்குரிய சுவை என்பது கசப்பு. ரொம்ப தாமதமான கிரகம் சனி பகவான். பொதுவா பாருங்களேன், இந்த மாதிரி இந்த சனி, ஏழரை சனி, ஜென்ம சனி காலங்கள்ல இயல்பாவே அவங்க கிட்ட ஒரு சோம்பல் இருக்கும். எந்த ஒரு வேலையும் உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்புறம் பாத்துக்கலாம். அது லக்னத்துல சனி இருக்கும் போதெல்லாம் நாங்க சொல்லுவோம், அந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க தாமதப்படுத்தாதீங்க. ஆனா சனி வக்ரமா இருந்தா அந்த குணம் மாறும். இப்போ பாலாஜி ஹாசன் அவர்கள் பேசுகிற போது சனி வக்ரம் பற்றி பேசினார் இல்லையா? புதிய தலைமுறை நேயர்களுக்கு ஒருவேளை ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் அதற்கு போக வேண்டிய கோவிலை பத்தியும் சொல்றேன். திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவில். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் நீங்க போக வேண்டிய கோவில் திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவில். அங்க சனி வக்ரமா இருக்கும். நவகிரக சனி. பாலாஜி ஹாசன் சொல்லியிருந்தார் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், எந்தெந்த கோவில்களுக்கு சென்றால் என்னென்ன நன்மைகள் கிட்டும் அப்படிங்கறத பத்தி பாலாஜி ஹாசன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஜோதிடர் கணேஷ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜோதிடத்துல இருக்கிற ஆர்வம் காரணமா உயர் படிப்பு வரைக்கும் இதுல படிச்சிருக்கீங்க. நீங்க அறிவியல் பூர்வமாக இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? சார், பொதுவா இப்போ ரீசன்ட் டேஸ்ல எல்லாமே இந்த சனி பயிற்சினா எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிலாம் ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் மாதிரி ஆயிப்போச்சு. மக்களும் 7.5 சனி, அஷ்டமத்து சனி இதுல எல்லாம் வந்தாலே ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7.5 சனி, அஷ்டமத்து சனி இந்த மாதிரி காலகட்டங்கள்ல பொறுப்புகள் கூடும். பல முதலமைச்சர்கள் வந்து 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி காலங்கள்ல தான் அவங்க முதலமைச்சர் பதவியை ஏற்றிருக்காங்க. பிரதம மந்திரி பதவியே 7.5 சனியில தான் கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன எல்லாம் நீங்க வாழ்க்கையில நினைக்கணும்னு நினைச்சிருந்தீங்களோ அதெல்லாம் இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி காலத்துல அதற்கான வாய்ப்பு உருவாகும். அந்த வாய்ப்புல நீண்ட நாள் நீங்க நினைச்சிட்டு இருந்த வாய்ப்புகள்ல தடைகள், அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்க வந்து அனுபவிச்சு அதை வந்து ஜெயிப்பீங்க. பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5 சனியில நல்ல காரியங்கள் நடந்திருக்கும். ஆனா மக்களுடைய மனித இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 வருஷத்துல ஏதோ கெடுதல் நடந்துடுச்சு அப்படிங்கறத மட்டுமே திருப்பி நம்ம மனசுல வந்து இந்த கெடுதல் தான் அதிகமா பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். அவருக்கு வந்து வீடு கட்டியிருப்பாரு, அவர் நினைச்ச வேலைக்கு போயிருப்பாரு, அந்த வேலை கஷ்டமான வேலையா இருக்கும். ஆனா இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, இவர் நீண்ட காலம் அந்த வேலைக்கு தான் ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு. அது கிடைச்சாலும் அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை வந்து 7.5 சனியில எனக்கு வேலை கிடைச்சி நிம்மதி இல்லை இப்படிதான் சொல்லுவாரு. ஆனா 7.5 சனி காலமோ, அர்த்தாஷ்டம சனி காலங்களோ, அஷ்டமத்து சனி காலங்களிலோ இந்த மாதிரி காலங்கள் வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதை சரியா பயன்படுத்தணும். ஒண்ணு இது ஒரு பக்கம் நம்ம இருந்தாலும், இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க எந்த ராசியா இருக்கட்டும், எந்த நட்சத்திரமா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு சனி எங்க வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு சனி தசையோ, 7.5 சனியோ, இல்ல அர்த்தாஷ்டம சனியோ, சனி கிரக பயிற்சிகளோ உங்களை வந்து அசுப பலன்கள் ஏற்படாம இருக்கணும்னா, நான் ரொம்ப சிம்பிளஸ்ட் பரிகாரம், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய
பணியாளர்களை அவமானப்படுத்தக்கூடாது. பரிகாரம் 1. 2வது, உடல் ஊனமானவர்களை, அங்கஹீனமானவர்களை நீங்க குறைச்சி பேசுறது, அவங்களை கிண்டல் பண்ணி பேசுறது, அவங்களுக்கு மேற்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குனீங்கன்னா சனியினுடைய பயிற்சிகள்ல எல்லா பயிற்சியிலையும் உங்களுக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் உருவாக்கும். அப்ப இயல்பா வாழ்க்கையில வர பிரச்சனைகள்லாம் இது போன்ற காலகட்டங்கள்ல வரும்போது அது 7.5 சனி வந்துருச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்லி அப்படி திசை திருப்பப்படுகிறது. மற்றபடி சாமி அந்த கஷ்டத்தை கொடுக்கறதெல்லாம் இல்ல, நீங்க எப்பவும் போல உங்க வேலையை செஞ்சுட்டே இருங்க, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமான பல்வேறு விஷயங்களை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். பாலாஜி, நிறைவா நீங்க சொல்லுங்க, என்னென்னலாம் பண்ணணும், எங்க போகணும் அப்படின்லாம் சொல்லிருங்க. நான் என்ன ராசினே தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, இதை பத்தி எதுவுமே தெரியாது அவர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டும் விதமா என்னெல்லாம் சொல்லலாம் சார்? அதாவது என்ன ராசியே தெரியலனாலும் பரவாயில்ல, ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்ற மாற்று மதத்தினரும் சரி சார், 3 பரிகாரம். 1, கணேஷ் சார் சொன்ன மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு தன்னாலான ஒரு உதவிகள் செய்யணும். ஏன்னா சனி பகவானே காலில் அடிபட்டவராக தான் கருதப்படுகிறது. ஸோ ஒரு ஊனமுற்றவருக்கு உதவி செய்யும் பொழுது தனக்கு உதவி செய்ததாக சனி பகவான் எடுத்துக்கொள்வார். உடல் ஊனமுற்றவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, வயது என்றால் ஒரு 75 தாண்டினவங்க, தன்னுடைய வேலையை தன்னால் செய்து கொள்ள முடியாத இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கு, அவர்களுக்கு தன்னாலான முயற்சி, உதவி கேட்கின்ற கோயிலில் இருக்க உதவி கேட்பவர்களுக்கு தன்னாலான ஒரு வேளை உணவு வாங்கி தரலாம். அதே மாதிரி செருப்பு தைக்கிறவங்க, இந்த சானிட்டரி ஒர்க் பண்றவங்க, அதே மாதிரி இந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்றவங்க, சுகாதார பணியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யும் பொழுது சனி பகவானுக்கு செய்கின்ற அற்புதமான உண்மையான முழுமையான பரிகாரம் சார். கடைசியில ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது சேவை துறையில இருக்கிற பணியாளர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே நல்லது செய்யணும். அப்ப விடிஞ்ச பொழுது முடியறதுக்குள்ள யாருக்கேனும் நல்லது செய்தால் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமையும் அப்படின்றதா நீங்க சொல்லதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.